அவங்க கேட்டதெல்லாம் இவ செஞ்சுட்டானா நாமெல்லாம் நடுத்தெருவுல தான் போய் நிக்கணும். நம்ம குடும்பத்தை நடுத்தெருவுல நிக்க வைக்கணும் தான் அந்த அன்னபூர்ணி முடிவு பண்ணிருக்கா. இது நடக்கவே கூடாது. உங்க வீட்ல எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்படி இருந்தும் எதுக்கு எங்க அம்மா கிட்ட இவ்வளவு வரதட்சணை கேக்குறீங்க? எதுக்காக கேக்குறேன்னு உனக்கு தெரியலையா? நீ ஏன் வாய் பேச முடியாத பொண்ணு இப்படி குறையோட உள்ள பொண்ண என் பிள்ளைக்கு சும்மாவா கட்டி வைக்க முடியும்? ஒரு ஏழை பொண்ண கல்யாணம் பண்ணா கூட எங்க சொந்தக்காரங்க சம்மதிப்பாங்க. ஆனா இப்படி உன்ன மாதிரி குறை உள்ள பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சா அவங்கள சமாளிக்கணும்ல, அதுக்குதான் இந்த வரதட்சணை. நீ கல்யாணம் வேணான்னு சொல்ற? நீங்க பெருந்தன்மையோட வரல, பேராசையோட வந்திருக்கீங்க. காயத்ரி பொண்ணு கேட்டு வர்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதியே. நீங்க இந்த ஊர்ல எப்படி பெரிய தலை கட்டும்? நாங்களும் எங்க ஊர்ல பெரிய தலை கட்டுதான். கொஞ்சம் மரியாதையா பேசுமா. அதிகமா பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷங்க கிடையாது. குணத்திலயும் பண்புலயும் உயர்வா இருக்காங்க பாருங்க, அவங்க தான் பெரிய மனுஷங்க. நீங்க பெரிய மனுஷங்க எல்லாம் வெளியில போய் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க. என்னமா சின்ன பொண்ண பேச விட்டு வேடிக்கை பாக்குறீங்களா? அவ ஒண்ணும் தப்பா பேசலையே, சரியாதான் பேசுறா. நீங்க கேட்டது எல்லாமே நான் தரேன்னு தானே சொன்னேன். இதுக்கு மேல என் பொண்ணு உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். தயவு செஞ்சு எல்லாரும் கிளம்புங்க. யோ புரோக்கரே, எங்களை பத்தி சொன்னியே இல்லையா? வந்த இடத்துல இப்படி அவமானப்படுத்துறாங்க. இந்த வீட்ல எந்த சம்பந்தமும் வேண்டாம். அங்க போலாம். பொண்ணையும் பொருளையும் நேசிக்கிறவன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்காது. உன்னை நேசிக்கிறவன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை சந்தோஷமா. நிச்சயமா உன்னை நேசிக்கிறவன உனக்கு பொருத்தமான மாப்பிளையும் முன்னாடி கொண்டு வந்து நான் நிறுத்துறேன். காயத்ரி, நீ அழக்கூடாது. பைரவி சொன்ன மாதிரி உனக்கு ஒரு நல்ல வரனா அவ தேடி கண்டுபிடி. என்ன ஆறுமுகம் நீ? அவதான் சின்ன பொண்ணு ஏதோ அழுதுட்டு இருக்கா. ஆறுதல் சொல்ல வேண்டிய நீ அழுதுட்டு இருந்தா எப்படி? பைரவி சொன்ன மாதிரி நிறைய மேரேஜ் வெப்சைட் இருக்கு. அதுல கண்டிப்பா உனக்கான லைஃப் பார்ட்னர் தேடலாம். மாப்பிள்ளை வீட்டுல பேசின பேச்சுக்கு செவிலியே நான் விட்டுருப்பேன். அண்ணி இருக்காங்களேன்னு தான் பொறுமையா. நல்ல வேலைடா, காயத்ரியே கல்யாணம் வேணாம்னு நிப்பாட்டிட்டா. இல்லன்னா நம்ம எல்லாம் ரோட்டுக்கு வந்திருப்போம். நீ வீசின கத்தி உன்னையே பதம் பார்த்திருக்கோம்.